நீங்க வந்து வாட் இஸ் டிசீஸ் அப்படின்னா, அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின்றாங்க. ம். நோய் உடம்பில் தங்கப்படும் கழிவுகள் தான் வியாதி. கண்டிப்பா. இப்ப கழிவு ஏன் சாப்பிட்டோம்? நம்ம சாப்பிட்டது வெளியில சரியா போகல. ம். நம்ம குடிச்ச தண்ணி ஃபுல்லா வெளியில போகல. வேர்வையா உருவானது வேர்வையா வெளியில போல. உள்ள எடுத்த ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடா ஃபுல்லா வெளியில வரல. ம். அதனால தான் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க, புஷ்அப்ஸ் பண்ணுங்க, ஸ்கிப்பிங் பண்ணுங்க. தம்பிள் எல்லாமே செஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எல்லா பிரீத் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங் போங்க அப்படிலாம் சொல்றோம். ஆமா. அப்பெல்லாம் போனாவே ஆல்மோஸ்ட் ஹெட் ரிலேட்டட் பிரச்சனைக்கு சரியாயிரும். ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த ஹெட்டேக் ப்ராப்ளம் வந்து குறையறதுக்கு ப்ரிவென்ட் வாய்ப்பு ஆகும். வராம தடுக்கிறதுக்கு. ஓகே. வந்துட்டா மருத்துவர் வேணுமா? ம். வந்துட்டா கண்டிப்பா மருத்துவருடைய ஹெல்ப் வேணும். ஓகே. தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எடுக்கல. நான் எங்க மருத்துவமனைக்கு வர எல்லார்ட்டையுமே சொல்றோம். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, எடுக்காம போங்க. அது வேற. ஆனா என்ன உங்க வியாதின்னு தெரிஞ்சுட்டு வெளியில போங்க.